Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் டாபிக்ல மரபியல் இந்த டாபிக்ல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ முதல் கேள்வி பார்க்கலாம். ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து டிப்ளோட்டின் அப்படிங்கிறது. ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி ஆன்சர் வந்து டிப்ளோட்டின். ஓகேவா? அடுத்த கேள்வி, மனிதனில் பால் குரோமேட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பெண்களிடம் தான் காணப்படும். மனிதனில் பால் குரோமேட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் வந்து பெண். அடுத்த கேள்வி, கூற்று ஜீன்களுக்கும் நொதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பினை பீடில் மற்றும் டாட்டம் என்பவர்கள் நியூரோஸ்போரா என்ற பூஞ்சையில் கண்டறிந்தனர். காரணம், இந்த அரிய கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி, ரெண்டும் வந்து சரியான விளக்கமும் கூட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜீன்களுக்கும் நொதிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை கண்டறிந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீடில் மற்றும் டாட்டம். ஸோ எந்த பூஞ்சையில் கண்டறிஞ்சாங்க அப்படின்னா நியூரோஸ்போரா அப்படிங்கிற பூஞ்சையில் தான் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இதற்காக இவங்களுக்கு நோபல் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஹீமோஃபிலியா ஒய் இணைப்பு ஃபார்ஃபாடி டபுள் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் நோய். ஓகேவா? ஒய் இணைப்பு அப்படிங்கிறது ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது கிறிஸ்மஸ் நோய். ஒய் இணைப்பு அப்படிங்கிறது ஹாலோஜென்ட்ரிக் ஜீன். ஃபார்ஃபாடி அப்படிங்கிறது பெண். XX அப்படிங்கிறது குரோமோசோம். ஓகேவா? XX குரோமோசோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டி. அடுத்த கேள்வி, F1 கலப்பினத்தை ஒடுங்கு பெற்றோருடன் கலப்பினம் செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சோதனை கலப்பு. ஓகேவா? சோதனை கலப்பு. அடுத்த கேள்வி, டிஎன்ஏ வரி குறியிடுதலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து பால் ஹெபர்ட். டிஎன்ஏ வரி குறியிடுதலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பால் ஹெபர்ட். அடுத்த கேள்வி, கோடான் என்பது இதன் தொடரில் 3 நியூக்ளியோடைடுகள் ஆகும். ஆன்சர் வந்து mRNA. ஓகேவா? டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் நொதி எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லைகேஸ். ஓகேவா? ஸோ டிஎன்ஏ துண்டுகளை ஒட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நொதியோட பெயர் லைகேஸ். டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவின் சிறிய நீல நிரப்புகளை பயன்படுத்தி மருந்து வடிவமைக்கும் புதிய எல்லை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ். ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏவுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சர்க்கரை மற்றும் நைட்ராஜினால் பேஸில் உள்ளது. ஆர்என்ஏவுக்கும் டிஎன்ஏவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸில் என்னென்னு கேட்குறாங்க. சர்க்கரை மற்றும் நைட்ராஜினால் பேஸில் உள்ளது. அடுத்த கேள்வி, டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சிறிய தொடர்பு மரபு சார்ந்த மாறுபாடு. சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, மரபணுக்கள் மற்றும் குரோமோசோம்களில் ஏற்படும் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சடுதி மாற்றம். ஸோ அந்த சடுதி மாற்றத்தை தான் என்னென்னு சொல்லுவாங்க, திடீர் மாற்றம். மரபணுக்கள்லையும் குரோமோசோம்களையும் ஏற்படக்கூடிய அந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன பேர்னா சடுதி மாற்றம் அப்படிங்கிறது. மூலக்கூறு உயிரியலின் அடிப்படை கருத்தில் இந்த கொஷின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்படியே வந்து புக்கில் இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து X இரட்டிப்பாதல், Y வந்து படியெடுத்தல், Z வந்து மொழிபெயர்த்தல் அப்படிங்கிறது ஏ ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சார்லஸ் டார்வின். ஓகேவா? சார்லஸ் டார்வின். அடுத்தது, பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லமார்க். பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் லமார்க். டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிப்பதில் ஈடுபடும் நொதி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஹெலிகேஸ். ஓகேவா? டிஎன்ஏவை 2 இழைகளாக பிரிக்க பயன்படக்கூடிய நொதி ஹெலிகேஸ். ஓகேவா? அடுத்த கேள்வி, பார் உறுப்பு என்பது செயல்படாத X குரோமோசோம் தான் வந்து பார் உறுப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? பார் உறுப்பு அப்படின்னா செயல்படாத X குரோமோசோம் தான் என்னன்னு சொல்லுவோம், பார் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது, ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஒரு பண்பு கலப்போட ஜீனாக்க விகிதம், இரு பண்பு கலப்போட ஜீனாக்க விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புக்கில் இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அந்த F1 F2 சந்ததி அதுவுமே வந்து அந்த
பட்டாணி தாவரத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ஒரு பண்பு கலப்போட ஜீனாக்கா விகிதம் அப்படிங்கிறது 1:2:1 அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, எந்த உயிரினத்தில் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்கள் கண்டறியப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கைரோனாமஸ். ஓகேவா. விலங்குகளின் ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விலங்குகளோட ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு அடிப்படையில் ஒத்திருப்பது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து சீரியல் ஹோமாலஜி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா. அடுத்தது, குட்டையான உயரம், கரும் சாக்லேட் நிற பழுப்பு தோல், கம்பளி முடி, பல்பு நெற்றி, பரந்த தட்டையான மூக்கு மற்றும் சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் மக்கள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து நீக்ரிடோஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. குட்டையான உயரம், கரும் சாக்லேட் நிற பழுப்பு தோல், கம்பளி முடி, பல்பு நெற்றி மற்றும் பரந்த தட்டையான மூக்கு, சற்று நீடித்த தாடை, இதெல்லாம் வந்து எந்த வகையான மக்களுக்கு காணப்படக்கூடியது வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. நீக்ரிடோஸ். ஓகேவா. அடுத்த கேள்வி, குரோமோசோம் 21 ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது வந்து கேட்குறாங்க டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது. ஓகேவா. டவுன் சிண்ட்ரோம், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்தது, கோவேறு கழுதை இவற்றின் கலப்பினமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து குதிரை மற்றும் கழுதை. ஓகேவா. ஹார்ஸ் அண்ட் டாங்கி இதோட வந்து கலப்பினம் தான் என்ன சொல்லுவாங்க, அந்த ஹைபிரிட் தான் கோவேறு கழுதை அப்படின்னு சொல்கிறாங்க. மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதலுக்கான ஒப்பரன் மாதிரியை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜேக்கப் மற்றும் மோனார்ட். ஓகேவா. ஜேக்கப் மற்றும் ஆன்சர் வந்து சி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியான இணை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. மோனோசோமி 2n-2 1 தவறு. அதுக்கப்புறம் வந்து நல்லிசோமி 2n+3 ஸோ 4 தவறு. 1 மற்றும் 4 தவறு. ட்ரைசோமி அப்படிங்கிறது 2n+1, டெட்ரோசோமி அப்படிங்கிறது 2n+2 அப்படிங்கிறது சரி. ஓகேவா. ஸோ மரபியல் டாப்பிக்கில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உறுப்பு மண்டலங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பயாலஜி முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் வந்து ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. குரூப் 4க்கு பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு 20 days அந்த மாதிரி பக்கம் தான் இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, தமிழில் நல்லா ரிவிஷன் வந்து பண்ணுங்கள். படிக்காத டாபிக் அப்படி இருக்குது, இல்லை ரொம்ப பயமான டாபிக், டச் பண்ணாத டாபிக் இருக்குது அப்படின்னா ஓரளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக அந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ நல்லா படிங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. வேறு எந்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. தேங்க்யூ.